ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. உதகையில் பெய்து வரும் கனமழையால் கோத்தகிரி சாலையில் உள்ள 20 அடி உயரம் கொண்ட தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபு, இந்த விபத்தானது எப்போது ஏற்பட்டிருக்கிறது? இந்த விபத்தில் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? விவரம் என்ன? பிரபு, உதகையில் கனமழையின் காரணமாக மண்சரிவு ஏற்பட்டு இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. சுவர் இடிந்து விழுந்து இந்த விபத்தானது நேரிட்டிருக்கிறது. உதகையில் சரியாக எந்த இடத்தில் எப்போது இந்த விபத்து நேரிட்டிருக்கிறது? உதகையில் கனமழையின் காரணமாக கோத்தகிரி சாலையில் சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உதகையில் கனமழை காரணமாக கோத்தகிரி சாலையில் சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக நீலகிரி மற்றும் கோவையில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் வேளையில் உதகையில் கனமழை காரணமாக கோத்தகிரி சாலையில் சுவர் இடிந்து விழுந்து இந்த விபத்தானது நேரிட்டிருக்கிறது. உதகையில் கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்து கோத்தகிரி சாலையில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதன் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்ட இடத்தை நாம் காட்சிகளாக திரையில் பார்க்கிறோம். தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் காரணமாக நீலகிரி மற்றும் கோவையில் கடந்த சில தினங்களாக கடுமையான மழை பெய்து வரும் வேளையில் கோத்தகிரி சாலையில் சுவர் இடிந்து விழுந்து இத்தகைய ஒரு விபத்தானது நேரிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. பிரபு, இந்த விபத்து எப்போது நேரிட்டிருக்கிறது? விபத்தின் காரணமாக எவருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? விவரம் என்ன? நீலகிரி மாவட்டத்திற்கு 2 நாட்கள் ரெட் அலர்ட் ஆனது வானிலை ஆய்வு மையம் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முன்தினம் மாலை முதல் உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் உதகை, கூடலூர், பந்தலூர், குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் திராட்சை மரங்கள் வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு மற்றும் மின் துண்டிப்பு ஏற்பட்டு உதகை மற்றும் அதன் சுற்றுயுள்ள பகுதிகளில் கடந்த 12 மணி நேரத்துக்கு மேலாக மின் விநியோகமானது பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல உதகையில் இன்று 2வது நாளாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை முதல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. இதனிடையே தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் அமைந்துள்ள மேல்கொடப்பு பகுதியில் குடியிருப்பின் முன்பகுதியில் உள்ள மதில் சுவர், அதாவது 20 அடி உயரம் கொண்ட மதில் சுவர் இடிந்து விழுந்தது. மேலும் அப்பகுதியில் வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டும் அப்பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பாக மாற்று இடங்களில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல உதகையிலிருந்து காதல் பகுதிக்கு செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ரயில்வே இரும்பு பாலம் பகுதியில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக ரயில்வே இரும்பு பாலத்தில் அந்த பகுதியில் முற்றிலும் மழை நீரானது சூழ்ந்து கொள்ளப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனிடையே தொடர்ந்து 2வது நாளாக உதகையில் கட்டி தீர்க்கும் இந்த கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளது. பிரபு, சுவர் இடிந்து விழுந்திருந்தாலும் கூட மண்சரிவு அங்கு ஏற்பட்டிருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படியான சம்பவம், இப்படியான மண்சரிவு ஏதேனும் உதகை பகுதியில் வேறு எங்கேனும் ஏற்பட்டிருக்கிறதா? இது குறித்து மாநகராட்சி நிர்வாகம் தரப்பிலோ இல்லாவிடில் மாவட்ட நிர்வாகம் தரப்பிலோ ஏதேனும் நடவடிக்கைகள், முன்னேற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக நீலகிரி மாவட்டத்தில் 283 இடங்கள் அபாயகரமாக ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இப்பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்ளவும் மற்றும் மழையினால் ஏற்படும் பாதிப்புகள் ஏற்பட்டால் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்க 450க்கும் மேற்பட்ட முகாம்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல உதகையில் 42 பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் மாநில, தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல கூடலூர் பகுதியில் அமைந்துள்ள இருவயல் மற்றும் தேன்வயல் பகுதியில் குடியிருப்பு பகுதியை சுற்றிலும் மழை சூழ்ந்து குடியிருப்பு பகுதியை விட்டு பொதுமக்கள் வெளியேறக்கூடிய சூழ்நிலையானது உருவாகியுள்ள நிலையில் அப்பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பாக மீட்டு வருவாய்த்துறையினர் அருகில் உள்ள முகாம்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.